நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சோகமான சம்பவம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 4 நாய் நின்றுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று வந்துட்டு திடீர்னு காணாமல் போச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இறந்து கிடந்து அதை நாங்கள் இதை அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோ சங்கடம் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையோ கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் தானே. ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இங்கே அந்த இருந்த 2 குட்டிகளுக்குமே சாப்பாடு போட்டோம். அந்த ஒன்று எப்படி இறந்துன்னே தெரியல. அதை கொண்டு அப்படியே பண்ணிவிட்டு இன்னும் பார்த்திங்கன்னா 2 நாய் இனியும் இருக்குது. ஆனால் நாய்னா அவ்வளவு அருமையான நாய்ங்க. அதில் 2மே பசங்க தான், ஆம்பளை நாய் தான் 2மே. நம்ம ஊரில் இருந்திருந்தால் கூட ஒரு கான்டாக்ட் நம்பரை போட்டு விட்டால் கூட யாராவது அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல அழகாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஏன்னா நாய்களை பார்த்தா நம்ம நாடன் மாதிரி தான் இருக்குது, நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கிராஸ்மான மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய நாய் ஏன்னா நல்லா குறைக்குதுங்க, நல்லா குறைக்குது. அருமையாக வீட்டு காவலுக்கு அருமையான ஒரு நாய். ஆனால் என்ன பண்ணுக்கு நான் இருக்க இங்கே கேரளாவில். அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே இருந்திருந்தால் ஃபோன் நம்பரை போட்டிருந்தா கூட அந்த பாருங்க அந்த அழகாக பாருங்க ஒரு யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. காலையில் பார்த்தேன் இருந்து, ஆனால் சாயங்காலம் காணலை. நீங்கள் நாளைக்கு வருமா இல்லைன்னு தெரியாது, வெளியே தான் படுத்து கிடக்கும். அதனால் எங்கே போச்சு என்னன்னு தெரியாது. இந்த 2 தான் இப்போ மிச்சம். 4 வந்ததில் ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியாது, ஒன்று இறந்துட்டு இந்த 2 தான் மீதி இருக்குது. இந்த 2ஐயும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் தொட்டு காணவும் இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எல்லாம் நாட்டு நாயெல்லாம் யாருக்கு வேண்டாம் போல தோணுது. போன வாரம் தான் இடையில ரோட்டில் 2-3 நாட்டு நாயை பார்த்தேன். அதுவும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடுவ நாய், ஆம்பளை நாய்னா எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இதுவும் வேண்டாம் எல்லாருக்கும். என்ன சம்பவம்னே தெரியல. நம்மளால் முடிஞ்ச அளவு நிற்கும்போது சாப்பாடு கொடுத்து பார்ப்போம், அவ்வளோதான். அதை விட்டால் நம்ம என்ன பண்ண முடியும். இருந்தாலும் இந்த காலம் எப்படி மாறி போச்சுன்னு நினச்ச கவலையாக இருக்குது. ஆனால் உண்மையிலே தெருநாயெல்லாம் பெருக காரணம் நம்ம இந்த மாதிரிப்பட்ட மனுஷங்கள் தான் காரணம். எங்கேயாவது கொண்டு போட்டு விட்டுருவாங்க.